வணக்கம் அன்பு நண்பர்களே. நேற்று நான் இந்த ஒன்று எப்படி தயாரிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதனுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே மேக்ரோ ஃபைலும் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். அதில் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஒரு 370 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. அதில் சில கமெண்ட்ஸும் இருக்குது. சிலர் ஃபோன் பண்ணியும் கேட்டாங்க சில டவுட்ஸு. அதை அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக இதில் அந்த மேக்ரோ ஃபைல் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். அதில் இது மாதிரி நிறைய ஷீட்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஷீட் லிஜெண்ட்ஸு, செகண்டு ரஃப், தேர்டு கியூட். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே பிவட் டேபிள் இல்லை டேபிளுக்காக தான் இருக்கும். இப்போ நம்ம என்னன்னா சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்கள் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். நீங்களே இந்த மேக்ரோ ஃபைல் இல்லாமலே கூட நீங்களே ரெடி பண்ணலாம். ஒன்றையாவே அந்த ஸ்கெல்டன் மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு அந்த ஸ்கெல்டனே கூட நீங்களே கூட ரெடி பண்ணிக்கலாம். அதுனா இப்போ நம்மளுக்கு இது மாதிரி ஒரு இதுதான் தேவை, ஒரு டேபிள் தான் தேவை. இது டேபிளா நம்ம மாத்திக்கணும். டேபிள், பிவட் டேபிள், இது ரெண்டு வச்சு தான் நம்ம பண்ணவே போறோம். இது மாதிரி டேபிளை நீங்க என்ன அடங்கல் ரெடி பண்ணும் போதே இது மாதிரி ஒரு டேபிள் வந்திருக்கும். அப்படி வராதவங்களுக்கு தான் நான் இதுல ஒரு மேக்ரோ வச்சுக்கிறேன். அது நீங்க போய் வியூ ஏரிக் ஸ்டாட்ல ஓல் கெட் ஏரிக் கொடுத்துட்டு ஓல் ஏரிக் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி. இந்த ஸ்டெப்பு கூட சிலர் எப்படின்றது கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன். அதை காப்பி பண்ணிட்டு இங்க A1ல வச்சு ரைட் கிளிக் பண்ணி மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்துச்சுங்களா. இங்க பிங்க் கலர்ல கோன்னு ஒரு பட்டன் இருக்கும். இது இங்க எந்த மானிட்டர் நல்லா பெருசுன்றதுனால இங்க கோ தெரியுது. சிலருக்கு தெரியாம இருந்துச்சுன்னா இங்க இந்த ஹாரிசான்டல் ஸ்கோரல் பார் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் நகர்த்தி பாருங்க. இங்க இருக்கும். சின்ன மானிட்டர் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த கோ பட்டன் கொஞ்சம் இப்படி தள்ளி இருக்கும். அந்த கோ பட்டனே இல்லைன்ற மாதிரி கூட ஒரு நம்ம எங்க பிற்காலே ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாரு. அது கவனிக்காம அந்த கோவை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்க இதை நீங்க ஏற்கனவே அடங்கல் ரெடி பண்ணாம இருந்தா கூட இந்த ஒரு ஃபார்மேட் உங்களுக்கு ரஃப்ல இது பண்ணீங்கன்னா கியூட்ல உங்களுக்கு வந்துடும். அதுதான் இப்போ வந்துச்சுங்களா. இப்போ நான் அதை பேஸ்ட் பண்ணேன், அதே மாதிரி வந்துச்சு. இது டைப் முன்னாடி வந்துடும். சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர், ஏரியா, டாக்ஸ், பட்டா நம்பர், பட்டாதார பெயர். M1னா முதல் போகம், அதனுடைய கிராப்ஸ் 1, ஏரியா 1, M2 கிராப்ஸ் 2, ஏரியா 2. ஓகேங்களா. இதுதான் நமக்கு தேவையானது. இந்த ஏரியா இந்த ஏரியாவே இங்க ஃபுல் ஏரியாவே அப்படியே காப்பி ஆகிட்டு இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் நிறைய ஃபுல் ஏரியா தான் இருக்கும். நீங்க அதை டைப் பண்ணின்னு இருக்க வேணான்றதுனால தான். இப்போ நீங்க இதுல டைப் பண்ண வேண்டியதே சிம்பிள் மேட்ரு. என்னன்னா உங்க எந்த இடத்துல என்ன மாசம், எந்தெந்த மாசத்துல என்னென்ன பயிருன்றதுக்கு மாசம் அதை நம்பர்ல 1லேருந்து 12 வரைக்கும் இங்க M1லயோ M2லயோ டைப் பண்ண போறீங்க. அதே மாதிரி கிராப்ஸ்ல லிஜெண்ட்ஸ் இந்த ஷீட்ல நான் குத்துக்கிறேன். இந்த நெல்லுக்கு ஷார்ட் கோடு Nன்ற மாதிரி. அதாவது இந்த ஷார்ட் கோடே கஸ்டமைசபிள் தான், உங்க இஷ்டம் தான். அதாவது நெல்லுக்கு Nன்னு வச்சுக்கலாம், இல்ல பேடின்றதுனால Pன்னு வச்சுக்கலாம். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு எழுத்துல. உங்க கிராமத்துல எந்த பயிர்லாம் நிறைய இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த ஷார்ட் கோட் குத்துக்கலாம். அதை நீங்க நம்பராகவும் கொடுக்கலாம். நம்பரா கொடுக்கும் போது நீங்க அந்த மேட்ச் அந்த காலம் வரைக்கும் தான் செலக்ட் பண்ணிக்கிறீங்களான்றதையும் மேட்ச் என்டையர் செல் கண்டென்ட்டும் கரெக்டாக குத்துக்கிறீங்களான்றத பார்க்கணும். ஓகேங்களா. அதுதான் இது. இப்போ இது மாதிரி வந்துட்டவனே நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறது பாருங்க. இது மாதிரி இருக்காதுல. இதுல நான் எந்தெந்த மாசம், 6ஆம் மாசம் நெல், அது மாதிரிலாம் கொடுத்து அங்கங்க கொடுத்து வச்சுக்கிறேன். அது மாதிரி நீங்க கொடுத்துட்டவனே இதுல பாத்தீங்கன்னா அடுத்த சீசன் 1 சீசன் 2ன்றது சும்மா உங்களுக்கு நீங்க கரெக்டா வருதா அப்படின்னு பாக்கிறதுக்கு. அதாவது எதுனா இதுல இருக்கு பாருங்க. இதுல
இதுல இந்த கிராப் 1 கிராப் 2 தான் அதுல சீசன் 1 சீசன் 2. அதாவது அந்தந்த மாசம் எஃப்னா வந்து ஃப்ளவர் கேந்திங்க, ஜீனா கிரவுண்ட் நட், இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா அந்த மாச புள்ளி அந்தந்த மாசம். இப்போ 7ஆம் மாசம் வந்து நெல் செம்மை சாதாரணம் ரெண்டும் சேர்த்து 9 குத்துருக்கோம். 7ல நெல் எண்ணெய் எங்க சாரி 7 ஜூலை 25 11 36 கொடுத்துருக்கோம். நெல் 7ல 36 வந்துச்சா அப்படின்ட்டு நீங்க இதை ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா, இதை ரைட் கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது காட்டும். நீங்க எங்கெங்க அச்சுன்னு போறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி. இதை வந்து நீங்க எல்லாமே பரப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க ஏற்கனவே அடங்கல்ல போஸ்டிங் போட்டு இருந்தீங்கன்னா அதை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க வந்து இதுல போட்டுட்டு இப்ப இதுல நான் போடுறேன் 7 எண்ணு. ஓகேங்களா? நெல் இது 4த்துக்கும் போடுறேன் சும்மா. ஓகே, இப்ப போட்டவன இங்க வந்து ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா 7 நெல் 1 ஹெக்டர் 60 ஏர்ஸ் வந்துருக்கு. 7ஆம் மாசம் நீங்க ஒரு 10 ஹெக்டர் குத்துட்டீங்கன்னா இவ்வளவுதான் வந்துக்குது. இன்னும் எங்கன்னா போடணும் அப்படின்றத எங்க பார்த்து எந்த பரப்பு எதுல போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுலயே கூட நீங்க பரப்பை வந்து ஹைலைட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். கண்டிஷனல் ஃபார்மேட்ல போய் இதுல நீங்க அதிகமான பரப்பா இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா ஹைலைட் செல் கிரேட்டர் தென் அப்படின்னு கொடுத்துட்டு எவ்வளோ ஹெக்டர் ஒரு ஹெக்டருக்கு மேல இருக்கிறதெல்லாம் ரெட்ல காட்டணும் அப்படின்னா இதெல்லாம் காட்டும். இங்க இருக்குது 1 ஹெக்டரு, 1 ஹெக்டருக்கு மேல எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் காட்டும். சரி 1 ஹெக்டர் வேணும் அப்படின்னும் போது இங்க ஒரு 7 நெல் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டு இங்க வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, எவ்வளவு போட்டோமோ அது ஏறிக்கும். அது ஏற்ற மாதிரி நீங்க போட்டு போகணும். அதே மாதிரி நீங்க இதுல பார்க்க வேண்டியது, நான் இது போடுறேன்றது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கு தான். இது வந்து உண்மையிலேயே 10ல் 2A வந்து பயிர் சாகுபடி ஏரியாவா இருக்கணும். எதனா கட்டிடத்துல எல்லாம் போய் போட்டுறக்கூடாது. அதே மாதிரி இதுல வந்து நான் கல்டிவேபிள் ஏரியா அப்படின்ட்டு ஒரு இது குத்துக்கிறேன் பாருங்க. இங்க வந்து நீங்க நான் கல்டிவேபிள் ஏரியான்ற மாதிரி நீங்க முதல்ல அடங்கல் பார்த்து எந்தெந்த சர்வே நம்பர்ல கிணறோ அது எவ்வளவு இயர்ஸோ இங்க அச்சு வச்சுக்கணும். அது 1 இயர்ஸ் அப்படின்னா 1 அது மாதிரி அச்சு வச்சுக்கணும். நீங்க 1/2 இயர்ஸ் 0.5 அது மாதிரி அச்சு வச்சுக்கிங்கன்னா இங்க நீங்க அந்த பரப்பை போடும் போது அதுக்கானதை வந்து அப்படியே கழிச்சிக்கலாம். நீங்க வந்து முதல்ல கழிச்சிட்டு கூட இங்க வச்சுக்கலாம் ஏரியா 1ல. அப்படி இல்லைன்னா இங்க பார்த்துட்டு அதை கழிச்சிக்கலாம். இதை வந்து நீங்க நான் கல்டிவேபிள் ஏரியா வந்து முதல்ல அடங்கலை பார்த்து எந்தெந்த ஏரியால கட்டடம் கிணறு அது மாதிரி வருதோ அதை போட்டுக்கணும். ஓகேங்களா? அதுக்குதான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இதுல இதுதான் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் கேட்டாரு, எனக்கு ஒரே பரப்புல வந்து 3 பயிர் 4 பயிர் வருது, அது எப்படி பண்றது அப்படின்னு கேட்டாரு. அது ஆக்சுவலா இப்போ இதுல 1 ஹெக்டர் இருக்கா, இதுல வந்து 20 ஏர்ஸ் நெல் 20 ஏர்ஸ் கடலை மிச்சம் இது தோரை அது மாதிரி போட்டுக்கிறாங்கன்னா, இப்போ அது கீழே வந்து ஒரு 3 இன்னும் வந்து 2 பயிர் தேவை. ஓகே, எத்தனை பேர் வேணுமோ 3 பேர் கூட வச்சுங்க. 3 பேர்னா 3 ரோவை இன்சர்ட் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே செலக்ட் பண்ணோம். இங்க எங்கிருந்து எங்கேயோ உள்ள டாக்டர் பிளஸ் வருமோ செலக்ட் பண்ணி அந்த காலி இது வரைக்கும் வச்சுட்டு கண்ட்ரோல் D எடுத்துட்டீங்கன்னா அது அப்படியே வந்துடும். இப்போ வந்து இதுல 7 நெல் எவ்வளவு போட்டுக்கிறாங்க, 50 ஏர்ஸ் போட்டுக்கிறாங்க நெல் 0.50. அப்புறம் 7 கடலை அது வந்து 0.20 ஏர்ஸ். அப்புறம் துவரைக்கு D கொடுக்குறேன் சும்மா 0.20 ஏர்ஸ். எவ்வளோ 90 ஆச்சு. மிச்சம் 24 இருக்குது. அது வந்து என்னது ஃப்ளவர் F. மிச்சம் 24 இருந்தாலும் ஒரு 20 தான் நம்ம போடுறோம். ஓகேங்களா? இது ஃபுல்லா
சேர்த்தா எவ்வளோ ஆகுது? ஒரு ஹெக்டர் 10 ஏர்ஸ். இங்க சம்மில் இங்க பார்த்துக்கலாம் கீழே ஸ்டேட்டஸ்ல. நம்ம ஒரு ஹெக்டர் 14 ஏர்ஸ்ல இவ்வளோ பயிர் போட்டுக்கிறோம். அது மாதிரி போட்டுட்டு இங்க வந்து ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா, அதாவது எந்தெந்த பயிரெல்லாம் அது மாதிரி போடணுமோ, இது மாதிரி ஒரே சர்வே நம்பர்ல வருதுன்னா, இப்போ நான் பண்ண மாதிரி நீங்க இதுல 72ல ஒரு பயிர் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகே, இன்சர்ட் கொடுக்குறீங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுக்குறீங்க. இதுல எவ்வளோ? 7 நெல். ஓகே, 7 இங்க நெல் 30 ஏர்ஸ் இருக்குது. புள்ளி 30. 7 கடலை, அது வந்து ஒரு 40 ஏர்ஸ் இருக்கு. புள்ளி 40. அப்படி கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்தந்த இதுல வந்து ஏறிக்கும். ஓகேங்களா? இது என்னத்துக்குன்னா, நம்ம ஒரே சர்வே நம்பர்லயே நிறைய பயிர் இருக்கும்போது எப்படி போடுறதுன்றது கேட்டாங்கல்ல, அதுக்காக தான் இது. இதுல ஏன் போட முடியாதா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, இதுல நீங்க உங்களுக்கு முதல் போகம் மட்டும் அப்படின்னா ஈஸி. முதல் போகம் மட்டும் அப்படின்னா நீங்க முதல் போகம் வரைக்கும் போட்டு அப்படியே ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு ரெண்டாவது போகமும் இருக்குதுன்ற பட்சத்தில் தான் என்னன்னா, இங்க ரெண்டாவது போகத்துக்கு எவ்வளோன்றது நீங்க வரப்போகுது. இப்ப ரெண்டாவது போகத்துல இது மாதிரி அதே போடுறீங்க. ஓகே, பேஸ்ட் வேல்யூஸ். இது வந்து 1ஆம் மாசம் அதே பயிர் திருப்பி போடுறாங்கன்ற மாதிரி. இப்போ ரெண்டாவது போகத்துல வந்து ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த 1ஆம் மாசம் நெல் இவ்வளோலாம் எவ்வளோ குத்திக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். இது வந்து நான் எல்லாத்துக்குமே அந்த இதை மாற்றலை, அதையும் மாற்றிடலாம். பரப்பு காப்பி, அதே மாதிரி வச்சு பேஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அந்தந்த பரப்பு எவ்வளோ கொடுத்துக்கிறோமோ அது வந்துடும். இது மாதிரி தான் நீங்கள் போட்டு போகணும். இது மாதிரி போட்டு போனவொடனே இந்த S2ன்றது தான் என்னது, இங்க வந்து பிளாங்க் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். இது வந்து ஆக்சுவலா உங்களுக்கு டேபிள், பிவட் டேபிள் பத்தி உங்களுக்கு தெரியணும்னா இதுதான் வந்து டேபிள். ஓகேங்களா? டேபிள்ல நீங்க எங்க கிளிக் பண்ணாலும், டேபிள் கிளிக் பண்ண உடனே இங்க வந்து ஒரு டேபிள் டிசைன்னு ஒரு புதுசா ஒரு டேப் ஒன்று இங்க காட்டும். மேல அந்த ரிப்பனுக்கு மேல டேபிள் டிசைன் ஒன்று. அதுல வந்து நீங்க ஃபில்டர் பட்டனு அது மாதிரி இருக்கும். அதை கிளிக் எடுத்துட்டீங்கன்னா ஃபில்டர் போயிடும். அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது ஃபில்டர் பட்டன்ல கிளிக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ஃபில்டர் போயிடும். ஆக்சுவலா நீங்க ஸ்க்ரால் பண்ணும்போது ஃபில்டர் மேல போயிட்டு அது வரும். இப்போ புது விஷயம்லாம் ஃபில்டர் மாதிரி ஃபில்டர் பட்டன் எடுத்துட்டீங்கன்னா கூட நீங்க மேல ஸ்க்ரால் பண்ணும்போது அது போயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி எடர் ரோ, இது வந்து எடர் ரோ இருக்குதுன்னு அர்த்தம். பேண்டட் ரோஸ்னா இது மாதிரி கலரா ஒரு கலர் வருது இல்லையா, அதுதான். பேண்டட் காலம்ஸ் குத்தீங்கன்னா இது மாதிரி பேண்டட் காலம்ஸும் ஆகும். அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா காலம் ஒன்று விட்டு ஒன்று வந்தாலும் நம்ம கண்ணு கரெக்டாக தான் பார்க்கும். அதுக்கு தான் இது. இதை போட்டிங்கன்னா ஒன்று கொஞ்சம் குழப்பமாயிடும். ஓகே, இது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. ஃபர்ஸ்ட் காலம், லாஸ்ட் காலம்லாம் அந்த டோட்டல் அந்த இதுக்காக இதுதான் மொத்தமே இருக்கிற இதுக்கு வந்து டேபிள்னு நம்ம டேபிள் 1ன்னு பேர் வச்சுக்கிறோம். ஆக்சுவலா இதெல்லாம் எல்லாமே இந்த மேக்ரோல எல்லாமே உங்களுக்கு ரெடியா ஏற்கனவே ரெடி ரெக்கனரா இருக்கும். ஏற்கனவே ரெடியா இருக்கும் உங்களுக்கு. இது நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இதை வந்து நீங்க இதை பண்ணிட்டு இப்ப வந்து நான் இது மாதிரி குத்துட்டேன் இல்லையா, இதுல கிராப் 1ல இந்தந்த பயிருங்க இது மாதிரிலாம் வந்துச்சு, கிராப் 2ல இது மாதிரி சில பயிருங்க வந்துக்குது. ஓகேங்களா? அதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு இதுவும் போட்டு பார்க்குறேன். அந்தந்த மாசத்துல அது கரெக்டா வந்துச்சா அப்படின்னு பாக்குற மாதிரி. இது வந்து மாசம். அது நீங்க கஸ்டம்ல போய் 0ன்ற செலக்ட் பண்ணீங்கன்னா அது மாசம் கரெக்டா தெரியும். அந்தந்த மாசத்துல அந்தந்த பயிர் கரெக்டா இருக்கா, 7ஆம் மாசம் என்னென்ன பயிர், இந்த பயிரினுடைய இதுதான் இங்க பாத்துக்கணும். லிஜெண்ட்ஸ் நான் எனக்கு தேவையான பயிருங்க மட்டும் இது மாதிரி அந்தந்த ஷார்ட் இது குத்துக்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து இதுல பாத்தீங்கன்னா உங்க மேக்ரோல நான் எல்லாமே கொடுத்துக்கிறேன். எல்லா நம்ம ஜிரிட்டனுக்கு தேவையான எல்லா பயிருமே கொடுத்துருக்கேன். உங்க ஊர்ல எந்தெந்த பயிரோ அது வரைக்கும் நீங்க ஒரு ஷார்ட் கோட் மாதிரி நீங்க லிஜெண்ட்ஸ் உருவாக்கி வச்சுங்க. நெல்லுனா நெல், எஸ்னா இது. நீங்க இதை ரீப்ளேஸ் தான் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். இப்ப வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணவனே இருக்கிறது தான் இது. இப்ப வந்து
ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ரீப்ளேஸ் பண்ணவொடனே நெல் இவ்வளோ, கடலை இவ்வளோ, அதாவது என்ன அது இப்போ வந்து ரீப்ளேஸ் உங்களுக்கு ஒரு அதுவும் வந்து ஒரு டெமோ காட்டுறோம் பாருங்க. இப்போ வந்து இதில் நம்ம நெல்லை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், ஐலையும் எல்லையும். அதனால அது ரெண்டு ஐயை செலக்ட் பண்ணுறீங்க, எல்லை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா, சாரி கண்ட்ரோல் ஹெச் கொடுத்தீங்கன்னா, கண்ட்ரோல் எஃப் வந்து ஃபைண்டு, கண்ட்ரோல் ஹெச் வந்து ரீப்ளேஸ். ஓகேங்களா? இதில் நீங்கள் கேப்ஸ் என்ன அடிங்க, அது என்னான்னு இது பண்ணோம், நெல் நெல் இங்கே காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிங்கன்னு இங்கே ரீப்ளேஸ் வித்தில் பேஸ்ட் பண்ணிங்க. இங்கே போயிட்டு திருப்பி அந்த அந்த ஷீட்டே போயிடணும். அங்கே எந்த ஷீட் வைக்கிறீங்களோ அந்த ஷீட்டு தான் இதுவாகும். அதனால் இப்போ இது செலெக்ஷன் தான், வித்தின் ஷீட்டில் அது செலெக்ஷன் நம்ம பண்ணிக்கிறது மட்டும்தான் ஆக போகுது. ஓகேங்களா? செலக்ட் ஆகிருக்குது வரைக்கும். அதில் என்டையர் செல் கண்டென்ட் குத்துங்க. ஏன்னா இப்போ பின்னு அடிக்கிறீங்கன்னு வச்சுங்க, அது பேடிக்கு நான் என் குத்துக்கிறேன், நீங்கள் பி குத்துக்கிறீங்கன்னா இந்த கிராப்ஸில் இருக்கிற பிஏ வந்து நெல்லுன்றது ரீப்ளேஸ் ஆகிடும். அதனால தான் என்டையர் செல் கண்டென்ட் குத்திங்கன்னா இங்கே என்னன்னு மட்டும் அந்த செல்லில் ஒரு என்னன்னு மட்டும்தான் ரீப்ளேஸ் ஆகும். ஓகே, இப்போ ரீப்ளேஸ் ஆல் அப்படின்றது குத்திங்கன்னா எவ்வளோ இருக்குதோ அது ஃபுல்லாக ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ வந்து இதில் பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணி சும்மா எண்ணுக்கு பதில் நெல் வந்துச்சு. அது மாதிரி தான் ஒரு ஒரு பயிருக்கும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா அந்தந்த பயிருக்கு வந்துடும் இங்கே. ஓகே, இதில் பாருங்கள், நெல் செலக்ட் பண்ணிங்கன்னா நெல் வந்துடும். நெல் எவ்வளோ போட்டோமோ அது வந்துடும். அது மாதிரி தான். ஓகே, இது மாதிரி ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணிட்டவனே நம்ம இது இந்த ரீப்ளேஸ் பண்ணிட்டவனே இந்த டெஸ்ட் மேக்ரோல சீசன் 1 இருக்குது பாருங்க. இங்க வந்து ரிஃப்ரெஷ் குத்திங்கன்னா அந்த நெல் எல்லாம் வந்து எண்ணுக்கு பதில் நெல், கடலை அது மாதிரி மாட்டு இருக்கும். ஓகேங்களா? அந்த கியூட் ஷீட்ல ரீப்ளேஸ் குத்திங்கன்னா இதில் வந்து என்னன்னா டிசைன்ல போனீங்கன்னா இந்த பிவட் டேபிள் கிளிக் பண்ணிட்டு இது நான் வந்து கிராண்ட் டோட்டல் இதுக்கு நமக்கு தேவையில்லை, சீசன் 1க்கும் சீசன் 2க்கும், அதாவது சப் டோட்டல். அதனால டூ நாட் ஷோ கொடுத்துருங்க. இந்த 2க்கும் வந்து இது பிளாங்க் எடுத்துட்டு, பிளாங்க் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி சப் டோட்டலும் இப்போதைக்கு தேவையில்லை, அதாவது இதுக்கு தேவையே இல்லை. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து காப்பி பண்ணி தான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அதுக்கு ஒரு பிவட் டேபிள் போட்டால் தான் நமக்கு முதல் போகம் ரெண்டாம் போகம் ரெண்டுமே வரும். அந்த சீசன் 1 சீசன் 2க்கு அடுத்தது இந்த ஷீட்டில் இருக்கு பாருங்க, உங்கள் மேக்ரோ ஷீட்டில் இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணுறீங்க. ஏரியா 1க்கு வந்துச்சா, இப்போ ஏரியா 2 சீசன் 2 இதை காப்பி பண்ணுறீங்க. அதே எடுத்துன்னு வந்து இங்கே வந்து பேஸ்ட் வேல்யூஸ் கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் 2ல் எடுத்துன்னு போகணும். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு முதல் போகம் ரெண்டாம் போகமும் இருக்குதுன்னா தான். அதே மாதிரி நீர் பாய்ச்சப்பட்டது சில மாவட்டங்கள்ல காட்டுறாங்க, சில இதில் காட்டுறது இல்லை. நீங்கள் காட்டணும்னா இதையே வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணீங்க. வேல்யூஸ்னு சாரி இங்கேருந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி இதை அப்படியே பேஸ்ட் பண்ணீங்க வேல்யூஸ்னு. இதுக்கு வந்து டேபிள் டிசைனில் போனீங்கன்னா ஃபில்டர் வரும். இப்போ வந்து என்னது 7ஆம் மாதம் கிரவுண்ட் நெட் வரைக்கும் செலக்ட் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து நீர் பாய்ச்ச மாட்டாங்க. அதனால் அதை கிளியர் பண்ணி விட்டிங்கன்னா அதை செலக்ட் பண்ணி டெலிட் அழுத்தலாம். இல்லைனா அதாவது டெலிட் பண்ணக்கூடாது, டெலிட் உங்கள் கீபோர்டில் டெலிட் அழுத்தலாம். இல்லைனா இங்கே கிளியர் கண்டென்ட்ஸ்னு இருக்கும் பாருங்கள், அதை கொடுத்துட்டு ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ இதுக்கு நீர் பாய்ச்சப்படாமல் மானாவாரியாக இதுவாக இருக்குன்னு அர்த்தம், அந்த கடலைக்கு மட்டும். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு இதுக்கு ரிஃப்ரெஷ் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு எந்தெந்த பயிரினா எந்தெந்த மாசம்ன்றதுக்கு இது மாதிரி வந்துடும். இதுதான் உங்களுக்கு தேவையானது. இது வந்து கிராப் வைஸ், அதாவது பயிர் வாரி. இது வந்து மந்த் வைஸ், நஞ்சை புஞ்சை மாதிரி, நஞ்சை புஞ்சை எல்லாமே போட்டிருந்தீங்கன்னா அது மாதிரி வந்துடும். இது வந்து 1A இது 1Aனுடைய கால்குலேஷனுக்காக. இது நம்பர் 1 ஸ்கெல்டன். இந்த ஸ்கெல்டன் வந்து எப்படின்னா நீங்க ஈஸியா
நம்பர் ஒன் ஃபைனல் வர்றத நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. இது வரைக்கும் அப்படியே காப்பி பண்ணுங்க. 7ஆம் மாசம்னா 7ஆம் மாசம் வரைக்கும் அப்படியே காப்பி பண்ண போறீங்க. இதாவது இது என்ன்றது நீங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டோடனே நெல்லுன்னு தான் இருக்கும். ஓகேவா? இதுல ஸ்கெல்டன்ல வந்து நீங்க சும்மா ஏப்ரல் மாசம் இது ஏப்ரல் இது நீங்க ஜூலைன்னு எடிட் பண்ணீங்கன்னு இதை பேஸ்ட் பண்ணீங்கனாலே போதும். இது ஆக்சுவலா அப்படியே வந்து எந்த மாசம் எந்த என்னப்பா இது இது வந்து அந்த இதுக்கு முன்ன வந்து அதை கன்கான்டினேட் பண்ணுவோம் அண்டு வச்சு 7 மாதத்துக்கு சிம்பிள்லாம் போட்டு இல்லை புஞ்சை அண்டு அது மாதிரி அந்த ஏபிசி இது நீங்கள் பண்ணவே தேவையில்ல. அப்படியே பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஈஸியான மெத்தடில் தான் வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ இது வந்து புஞ்சையினுடைய ஃபுல் டோட்டல் இது வரைக்கும் என்ன நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். போல்டு அதே மாதிரி மோர் பார்டர்ஸில் நீங்கள் மேலே இது மாதிரி பார்டர்ஸு கீழே அது மாதிரி பார்டர்ஸ் கொடுத்துக்கின்னு நீங்கள் அது மாதிரி போல்டு பண்ணிக்கலாம். அது அதனுடைய டோட்டல்ன்றது காட்டலாம். என்னன்னா என்னது நெல். ஓகேங்களா? அது புஞ்சை நெல், இது புஞ்சை கடலை. ஜீன் அது ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே ரீப்ளேஸில் தான் வரப்போகுது. இதுதான் அந்த பயிர் வாரி தொகுப்புக்கு பயிர் வாரி இருக்குது வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறீங்க. பயிர் வாரியில் அந்தந்த மாசத்துக்கு. அதே மாதிரி நஞ்சை புஞ்சை இதை வந்து நஞ்சை புஞ்சை இதை வந்து இங்க பேஸ்ட் பண்ண போறீங்க இந்த மாத சாகுபடி அப்படின்றது. இப்போ இதுல தான் வந்து ஒன்னு ஏக்கு எப்படின்னா இப்போ இதுல போத் ஏரியா 1 ஏரியா 2 இருக்கு இல்லையா? இது இரிகேஷனே தேவையில்ல அந்த இதுக்கு. இப்போ இதை டெலீட் பண்ணிட்டு ஏரியா 2 எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. கீழே வந்து நீங்க இது ரெடி பண்ணது தான், நீங்க ரெடி பண்ணது தான் இது. ஏரியா 2 எங்க இங்க ஸ்டார்ட் ஆகுதா? இதை அப்படியே செலக்ட் பண்ணி கீழே வரைக்கும் ஏரியா 1க்கே நகர்த்திட வேண்டியது தான். ஏன்னா நம்ம 1ஏக்கு முதல் பாகமா 2ஆம் பாகமான்றதெல்லாம் பார்க்க போறது இல்லை. ஓகே, இதை வந்து காப்பி பண்ணி இந்த ஃபார் 1A இருக்கு இல்லையா? இதுதான் ஏரியா மட்டும்தான். அது ரெண்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இதுல பண்ணவனே இப்படி வருதா? இந்த ஸ்கெல்டன்ல இந்த மேக்ரோலையும் அதே மாதிரி தான் இருக்கும். ஃபார் 1ஏக்கு இது மாதிரி இருக்கா? இதை வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிடுறீங்க. இதுல பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்க வந்து ரிஃப்ரெஷ் கொடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாசமோ என்னென்ன பயிர் இது 1 2 3 மாசம் இங்க வரும். இந்த 1 2 3ன்றத நீங்க கட் பண்ணி பின்னாடி 12க்கு அப்புறம் வச்சுக்கணும். வச்சுட்டு தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். இப்போ வந்து இதை பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது வரைக்கும் செலக்ட் பண்ணீங்க. இந்த கால்குலேட் பண்ணதை இங்க பேஸ்ட் பண்றீங்க. ஓகே, இப்போ இந்த 1 2 3 கட் பண்ணிட்டு கிராண்ட் டோட்டலுக்கு முன்ன இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா கிராண்ட் டோட்டல் பின். இந்த கிராண்ட் டோட்டல கூட தேவையில்லை. இந்த கிராண்ட் டோட்டல்லாம் நம்ம இது மாதிரி வந்துச்சுங்களா? இப்போ இதையே தான் வந்து காப்பி பண்ணி திருப்பி இங்க பேஸ்ட் பண்ண போறீங்க. திருப்பியும் பேஸ்ட் பண்ண போறீங்க. திருப்பியும் பேஸ்ட் பண்ண போறீங்க. மூணு முறை பண்ணிக்கணும். ஓகே, இந்த ரோ லேபிள்ஸ் தேவையில்லை. சாரி, இதுல இருந்தோம் காப்பி பண்ணி கிராண்ட் டோட்டல் வரைக்கும் தான் தேவை. ஒரு முறை பேஸ்ட் பண்றீங்க. ஒரு முறை மட்டும் பேஸ்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஈக்குவல் டு இது என்னது? இது சம் முதல்ல சம் அடிச்சிங்க. SUM அடிச்சுட்டு இது எது கூட கூட்டுறோம்னா கோலன் போட்டு அது கூடயே கூட்டுறோம். பட் ஆனா ஆறுக்கு முன்ன மட்டும் ஒரு டாலர் சைன் வரணும். அதுக்கு அந்த
ஃபர்ஸ்ட் ஆருக்கு முன்ன R5க்கு முன்ன அதுக்கு F4 அழுத்துனீங்கன்னா இது மாதிரி வரும் டாலர் மாதிரி மாதிரி ஆருக்கு முன்ன வந்தவனே மட்டும் என்ட்ரு வச்சு விட்டுருங்க. இப்போ இதை அப்படியே வெஸ்டர்ன் போனீங்கன்னா 3 வரைக்கும் அதை அப்படியே கூட்டின்னு போயிடும். ஓகே, அப்படியே அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்துடும். வந்துச்சுங்களா? இப்போ இதே பரப்பை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்றீங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இதை வந்து நம்ம தான் கூட்டிக்கணும். இப்போ இது கடலை கடலை வந்து எத்தனை மாசம்? 3 மாசம் கழிச்சு எடுப்பாங்க. அதனால 3 இது தள்ளிங்க. இது மாதிரி தள்ளி தள்ளி இது நெல் அதே மாதிரி 3 மாசம் 3 தள்ளிங்க. அது மாதிரி தள்ளி வைக்கணும். எந்தெந்த பயிரோ அந்த லெஜெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கும் எந்தெந்த பயிர் எவ்வளோ எவ்வளோ மாசம் சாகுபடின்னு. அதை வச்சு நீங்க இத தள்ளிங்கன்னு இங்க வந்து திருப்பியும் இத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறீங்க. இதுல மொத்தம் எவ்வளோ கடலை இது மைனஸ் சாகுபடியான பரப்பு இது இவ்வளோ வருதா? அதே மாதிரி இதை இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் போறீங்க. இது மாதிரி எல்லா பயிரும் தள்ளி விடணும். நான் தள்ளாம இருக்கிறேன். நீங்க தள்ளி விட்டுட்டு அந்தந்த மாசத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை மாசமோ அத்தனை காலம் அப்படி தள்ளி விடணும். தள்ளினீங்கன்னா இது மாதிரி வரும். ஓகேங்களா? அதுக்கு நீங்க இங்க இருந்து வந்து ஒரு சம் போட்டுக்கணும். இதுக்கு டோட்டலுக்கு கீழே வரத்துக்கு இங்கிருந்து இது வரைக்கும். ஓகேங்களா? என்டர் சாரி ஈக்குவல் டு நம்பர் இதுல இருந்து இது வரைக்கும். இதை நீங்க போட்டீங்கன்னா இந்த டோட்டல் வரும். அதாவது எதுக்கு நான் இது இந்த 1 இயர்ல 4 மாதம் வரை சாகுபடி இங்க இருக்கு பாருங்க. இந்த அதாவது நம்ம பரப்பு 30 முதல் 50 வரை சாகுபடி அந்த இதுக்காக தான் இந்த இங்க கீழே வர டோட்டலுக்காக தான் இது மாதிரி பண்ணிட்டு இது மாதிரி எல்லாம் பண்ணவனே இது மாதிரி வந்துச்சுங்களா? வந்துட்டவனே உங்களுக்கு ஈஸியா வந்து உங்க சிஸ்டம் வந்து புது விஷயம்னா ரேப் காலம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஈக்குவல் டு ரேப் காலம்ஸ். ஓகே, எந்த காலம் இங்கிருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு இது மொத்தம் எத்தினா 20 இது கம்மா 20 கவுண்ட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும். உங்களுக்கு இதுதான் வந்து என்ன இருக்கு 4 மாதம் சாகுபடி. இது 4 மாதம் முடிய 4 மாத சாகுபடி. இது ஃபர்ஸ்ட் இருக்குது 4 மாதம் வரை அதாவது முடிய சாகுபடி ரெண்டாவது. இது வந்து என்னது எவ்வளோ 40%ல எவ்வளோ 30லேருந்து 50%ல எவ்வளோ அறுவடையான பரப்பு. இது வந்து மாத கடைசியில் பயிர் இருப்பு. இதுதான் இது. ஓகேங்களா? இதை எடுத்து போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த ஸ்கெல்டன் பக்கத்துல இருக்கு பாருங்க. ஏப்ரல்ல இருந்து இது வந்து இப்போ நம்ம போட்டது வந்து என்னது சினா அதாவது இது R5ல இருந்து R84 வந்து என்னது 4ஆம் மாசத்துக்கு போட்டோம். அதே மாதிரி நீங்க இங்க இந்த ரேப் காலத்தை காப்பி பண்ணிட்டு இங்க ஒரு பேஸ்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க. அதுல ஆருக்கு பதில் எஸ் கொடுக்குறீங்க. எஸ் அதே மாதிரி இங்க எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து என்னது 5ஆம் மாசத்துக்கு இது வந்துச்சு. அதே மாதிரி இதை காப்பி பண்ணி இது எல்லா மாசத்துக்கும் ரெடி பண்ணிட்டு கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இது மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க இன்சர்ட் கொடுத்துக்கலாம். அதாவது என்னது காப்பி பண்ணி பேஸ்ட் வேல்யூஸ் கொடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து இன்சர்ட் கொடுத்துக்கலாம். இன்சர்ட் அதே மாதிரி இது என்னது இங்கதான் 1 வருது. அப்புறம் இங்க வந்து 2 வருது. ஓகேங்களா? இப்படிதான் இதை அப்படியே காப்பி பண்ணி ஸ்கெல்டன் இருக்கு பாருங்க. இதுல இது நான் 5ஆம் மாசம் மேல எடுத்து போய் நீங்க பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான்.
பேஸ்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஜீரோலாம் அசிங்கமாக தெரிஞ்சு நம்ம வந்து கண்ட்ரோல் வச்சு கொடுத்து 0 அடிச்சிங்க. மேட்ச் என்டர் செல் கண்டென்ட் அப்படியே இருக்கணும். எதுவும் இல்லை ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஜீரோலாம் போயிடும். ஓகேவா? இந்த பயிரை நீங்கள் அந்த பயிரையும் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். இதில் நம்ம பண்ணுறோம் இல்லையா, இந்த பயிரை இந்த வரைக்கும் தானே. ஒன்று 2 இதை வந்து நீங்கள் எல்லா ஷீட்டுக்கும் நேற்று சொன்னோம் பாருங்க, எல்லா ஷீட்டுமே செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு முறை பேஸ்ட் பண்ணி எல்லாத்துலேயும் வந்து ஓகே. அதுக்கப்புறம் ஒன்றியே வேணும்னா இதுலேருந்து லாஸ்ட்டு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு அதை எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றியும் ரெடி, ஒன்றும் வந்து ரெடி. ஓகே, இப்போ இதில் எதனா டவுட்டுனா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இதுக்கு மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் இந்த ஓரளவு எக்ஸல் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் ஈஸி. இது எல்லாமே நம்ம எதில் டீல் பண்ணுறோன்னா டேபிள் அண்ட் பிவட் டேபிள் தான். பிவட் டேபிள் தான் எதுவாக இருந்தாலும். பிவட் டேபிளில் நீங்கள் நல்லா கற்றுக்கினீங்கனாலே போதும். பிவட் டேபிளில் என்னென்னலாம் பண்ணலாம், பிவட் டேபிளை வச்சு என்ன வேணால் பண்ணலாம், அதுதான் இது. பிவட் டேபிளை வச்சு இப்போ நம்ம பாருங்க ஃபார் 1 எப்படி கால்குலேட் ஆகிருக்கு பாருங்க. எல்லாம் இது ஃபுல்லாக பிவட் டேபிள் தான். இது பாருங்க, பிவட் டேபிளில் நமக்கு தேவையானதினாவோ அந்தந்த ரோஸ் எடுத்துன்னு வரும். பிவட் டேபிளில் நீங்கள் எந்த பிவட் டேபிளில் ரெடி பண்ணிவிட்டு டேபிளை ரெடி பண்ணிவிட்டு அது இன்சர்ட் பிவட் டேபிள் கொடுத்தீங்கன்னா அது பிவட் டேபிள் மாதிரி இன்னொரு ஷீட்டில் வரும். இல்லை நீங்கள் அதே ஷீட்லேயே கூட வச்சுக்கலாம். அது வந்ததுன்னா அதில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் தான். மந்த்து, டைப்பு, கிராப்ஸு, சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பரு, இது ஏரியா 1 ஏரியா 2லாம் சம்பில் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒன்றியே என்னுடைய ஸ்கெல்டனில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்துடும். அந்த நம்பர் 1 ஸ்கெல்டன் இது பாருங்க, இதில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்துடும். வந்தவொடனே நீங்கள் ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். இதை வந்து காப்பி பண்ணி நீங்கள் இங்கே இன்சர்ட் பண்ணீங்க. இன்சர்ட் காப்பி செல்ஸ், அதாவது இந்த பேஜ் எங்கே வருதோ அங்கே வச்சு அது அடுத்த பேஜ்லேயே கரெக்டாக பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த அடுத்த பேஜில் இங்கே வரணும்னா இங்கே இன்சர்ட் கொடுத்துங்க. இதை காப்பி பண்ணி இதில் வந்து தேவையான மாதத்தை நீங்கள் வச்சுக்க போகிறீங்க. ஓகேங்களா? எந்தெந்த மாதம் இதில் ராணிப்பேட்டைக்கு பதில் உங்கள் மாவட்டம் எடிட் பண்ணிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ராணிப்பேட்டைக்கு பதில் உங்கள் மாவட்டம், வட்டத்துக்கு உங்கள் வட்டம், இதில் கிராம கணக்கு, கிராம எண்ணு, கிராம பெயர். ஓகே, இதை எடிட் பண்ணிங்க. அவ்வளோதான். நம்பர் 1 ஸ்கெல்டன், அப்ஸ்ட்ராக்ட் ஸ்கெல்டன்லேயும் அது மாதிரி நீங்கள் தேவையானதெல்லாம் எடிட் பண்ணிங்க. அவ்வளோதான். இதுலேயும் வந்து இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இங்கே எடிட் பண்ணக்கூடாது. இது ஒரு பேஜாக தான் போய் எடிட் பண்ணணும். ஏன்னா இதில் இது பண்ணிங்கன்னா இந்த ஏப்ரல்லே தான் எல்லா மாதத்துலேயும் மேலே ஏப்ரல்னு வந்துடும். அதனால் நீங்கள் இது ஒவ்வொரு மாதமும் போய் எந்தெந்த மாவட்டமோ அதை பேஸ்ட் பண்ணுறங்க. வட்டம் பேஸ்ட் பண்ணுங்க, கிராமம் எண்ணு பெயரை நீங்கள் மாற்றிங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலாம். ஆமாம், இதை வந்து ஒன்றுக்கு ஒரு 2-3 முறை சும்மா செய்து பாருங்க. எல்லா ஸ்கெல்டனு எல்லாமே இந்த மேக்ரோ ஃபைல்லே இருக்குது. இது பாருங்க, இந்த மேக்ரோ ஃபைல் டவுன்லோட் பண்ணீங்கன்னா இதில் மொத்தம் எத்தனை ஷீட்ஸ் இருக்கு பாருங்க. லிஜெண்ட்ஸ், ரஃப், கியூட்டு, சீசன் 1, சீசன் 2. இது வந்து சும்மா நமக்கு எவ்வளோன்றத குத்துக்கிற புள்ளிக்கு ஏற்ற மாதிரி பார்க்கறதுக்கு தான் இதுதான் ஆக்சுவலாக நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்றது. அடுத்தது
அது போத்னா என்ன, ரெண்டுத்தையும் வந்து ஒன்னா கம்பைன் பண்ண பிறகுதான் அதுக்கு ஒரு பிவட் டேபிள் போடணும். அப்பதான் நமக்கு நம்பர் 1 ஃபைனலா வரும். ஒன்னாம் போகம் 2ஆம் போகம் சேர்த்து. உங்களுக்கு 2ஆம் போகமே இல்ல, சில ஊர்லாம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கேன். ராம்நாடுலாம் 2ஆம் போகமே ஒரு போகம் தான். அதுக்கெல்லாம் வந்து 2ஆம் போகமே தேவையில்ல. நீங்க ஆக்சுவலா 1 ரெடி பண்ணிட்டு அப்படியே போகலாம். அதே மாதிரி நிறைய ஊர்ல நிறைய மாவட்டங்கள்ல நீர் பாய்ச்சப்பட்டதெல்லாம் இப்ப தனியா காட்டுறதே இல்லை. அதனால இது இது கூட நீங்க தனியா இங்க இரிகேஷன்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னு கூட தேவையில்ல. ஓகேங்களா? அது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பக்காவா இது மாதிரி ஒன்று வரும். ஒன்று ரெடி ஆனோடனே இது ஆக்சுவலா ஈஸியா பிரிண்ட் எடுக்கிறதுக்காக, பிரிண்டினுடைய செலவு குறைக்கணும்ன்றதுக்காக தான் லேண்ட்ஸ்கேப்ல இருந்து போர்ட்ரேட்ல மாதிரி இருக்கு. போர்ட்ரேட்ல மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த இது பாத்தீங்கன்னா அப்படியே பேஸ்ட் பண்ற மாதிரி இந்த டெக்ஸ்ட் மாசம் வகைப்பாடு என்ன பயிருன்றதெல்லாம் கன்கார்டினேட் பண்ணி பண்ணுவோம் இதுக்கு முன்னெல்லாம். இப்போ அப்படியே பேஸ்ட் பண்ற மாதிரி இதுல ஸ்கெல்டன் ரெடி பண்ணியாச்சு. அப்படியே பேஸ்ட் பண்ணலாம், ஏன்னா அது ஒரு வேலை என்னத்துக்குன்றதுனால தான் அப்படியே பேஸ்ட் பண்ற மாதிரி வச்சாச்சு. இதுல 4க்கு பக்கத்துல 4 வந்து கண்ட்ரோல் H குத்து, 4 பக்கத்துல இந்த தமிழ் மாதம் மீ செலக்ட் பண்ணிட்டு ரீப்ளேஸ்ல 4 மீ குத்திங்கன்னா, ரீப்ளேஸ் ஆல் குத்திங்கன்னா இந்த இது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு அது வந்து அதுக்கேற்ற மாதிரி ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ அதான் இந்த 7 கொடுக்குறீங்க. 7க்கு இங்க வந்து கண்ட்ரோல் H கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு 7, அதாவது உங்களுக்கு வேணும்னா ஒரு அந்த மாதிரி மாதம் கூட வேணாம் அப்படின்னும் போது அது ரீப்ளேஸ் வித் எம்னா மந்த் அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல கொடுக்குறேன். நீங்க அந்த தமிழ் மாசத்தினுடைய இதை கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி கொடுத்தீங்கன்னா மந்த்ன்றது வந்துச்சு பாருங்க. அது மாதிரி தமிழ் மந்த்தினுடைய இது வேணுன்றவங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்னும் அழகா இருக்கணும் அப்படின்றது. இது மாதிரி நஞ்சை 4ஆம் மாசம் நஞ்சை நெல்லுல மொத்தம் நஞ்சை மொத்தம் அது மாதிரிலாம் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. அந்த இதை காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணீங்கனாலே, பேஸ்ட் பண்ணும் போது இங்க வந்து டோட்டல் தான் இருக்கும். இதை வந்து கண்ட்ரோல் H கொடுத்து டோட்டலை வந்து டோட்டல் மேல அடிங்க, கீழே வந்து இதுல மொத்தம்னு அச்சு ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துருங்க. எல்லாத்துலயும் மொத்தம் வந்து டோட்டல்ன்றது மொத்தம் மாறிடும். உங்களுக்கு வேணும்னா அப்படியே டோட்டல்னு கூட விட்டுக்கலாம், உங்க இஷ்டம் தான். இது வந்து பயிர்வாரி. பயிர்வாரி இது பேர் டேபிள் எடுத்து பேஸ்ட் பண்ணீங்கன்னா பயிர்வாரி வந்துடும். ஓகே, இது மாதிரி. அதே மாதிரி மாதவாரி நஞ்சை புஞ்சை இது எடுத்து மாதவாரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா மாதவாரி வந்துடும். இந்த மாதவாரி கால்குலேஷன் தான் சென்ற மாதம் இதுக்கு முன் மாசம் இங்க போடுறீங்க இல்லையா, அதை வந்து காப்பி பண்ணி எடுத்துன்னு வந்து சென்ற மாதம் வரை என்றதுல இங்க பேஸ்ட் பண்ணோம். பேஸ்ட் ஆஸ் வேல்யூஸ் பண்ணோம். அந்த காப்பி பண்ற லாஸ்ட்ல இதுல இருக்கிறதுல வந்து ஒரு ஃபார்முலாவும் இருக்கும், இதையும் கூட்டுற மாதிரி. அந்த இங்க 4 மாடல் முதல்ல இங்க பேஸ்ட் ஆஸ் ஃபார்முலான்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இது அப்படியே கூட்டிக்கும். அவ்வளவுதான். ஒரு மாசமும் ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும். முதல்ல வந்து ஃபுல்லா இது இருக்கும், நம்பர் 1 ஸ்கெல்டனு, நம்பர் 2 அப்ஸ்ட்ராக்டுக்கு தனித்தனியா இருக்கும். இங்க வந்து அதனுடைய ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? இங்க இருந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இல்லைன்னும் போது நீங்க இது பண்ணிக்க வேண்டியதுதான். இதையும் கூட்டினா இங்க வரும். இத ஈக்குவல் டு இது பிளஸ், அதாவது பிளஸ் இது என்டர் அதை கொடுத்துட்டு அதை அப்படியே இசுங்க. அதே மாதிரி இப்படி இங்க வரைக்கும் போட்டுட்டீங்கன்னா, சாரி இதை இசுங்களா, இதுல இருந்து இதை காப்பி பண்ணிட்டு இது ஃபுல்லா வந்து பேஸ்ட் வேல்யூஸ் கொடுத்துங்க, இது ஃபார்முலா கொடுத்துங்க. இந்த இதுக்கு முன்ன இருக்கிற மாசத்துல கீழே 4 மாதம் இங்க இருக்கிற இதை வந்து காப்பி பண்ணி எடுத்துன்னு வந்து இங்க பேஸ்ட் பண்றீங்க இல்லையா, பேஸ்ட் பண்ணோடனே அந்த வேல்யூ வரும். இத இங்க திருப்பி இங்க வேல்யூ வந்துடும். இதை காப்பி பண்ணி எடுத்துன்னு போய் இங்க வேல்யூஸா பேஸ்ட் பண்ணோம், இங்க வந்து ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணோம். அதே மாதிரிதான் அதுக்கு அடுத்த மாசம் வர இதை இங்கிருந்து காப்பி பண்ணி இங்க வந்து வேல்யூஸா பேஸ்ட் பண்ணோம். அதுக்கு அடுத்து வரதுல ஃபார்முலாஸா பேஸ்ட் பண்ணோம். அதே மாதிரி பண்ணினே போயிட்டு இப்போ இந்த 7ஆம் மாசம் இந்த இது வருது இல்லைங்களா, இதுல இருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணீங்க 7ஆம் மாசத்தை, அந்த பேஜை காப்பி பண்ணி இந்த ஸ்கெல்டன்ல
ஏழாம் மாதம் இது ஜூலை. இது வந்து ஜூலைன்னு நினச்சிங்க. இங்கே வந்து இந்த ரெண்டாவது இது பண்ணீங்கன்னா, சாரி மூணாவது இது பண்ணீங்கன்னா எந்தெந்த பேஜ்ன்னு தெரியும். இந்த பேஜில் இன்சர்ட் காப்பி செல்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் அப்படியே இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஏழாம் மாதம் அதே மாதிரி ஒரு ஒரு மாதமும் ரெடி பண்ணிட்டு எல்லா மாதமும் ரெடி பண்ணோடனே இப்படி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். காட்டுற மாதிரிங்க. இது அப்ஸ்ட்ராக்ட். இது வந்து ரெடி பண்ணி பேஸ்ட் பண்ணது. இது மாதிரி ஒரு ஒரு மாசமா அங்கங்கே பேஸ்ட் பண்ணுறோன்னு இது மாதிரி வரும். இதை நீங்கள் ஃபைல் எக்ஸ்போர்ட் கொடுத்துக்க வேண்டியதுதான். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பிரிண்ட் பிரிவு பாருங்க. 55 பேஜ்லேயே முடிஞ்சிச்சு 1 இயர். இது மொத்தம் எவ்வளோ ஆக்சுவலாக 4 ஹெக்டர் 415 ஹெக்டர் வந்து 55 பேஜ்லேயே முடிஞ்சிச்சு. இது மாதிரி சூப்பராக வந்துடும். இதை பிரிண்ட் எடுத்துக்க வேண்டியது தான். உங்களுக்கு வேற யாருக்குன்னா இது போர்ட்ரேட்ல வேணா லேண்ட்ஸ்கேப்ல வேணும்னா சொல்லுங்க. அது ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டு அடுத்த வீடியோ கீழே வந்து லேண்ட்ஸ்கேப்னுடைய ஸ்கெல்டனும் தரேன். ஆக்சுவலாக பழசில் ஏற்கனவே இருக்குது. வேணும்னா அதுலேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பழைய வீடியோஸ் இதில் பாருங்கள். அதெல்லாம் லேண்ட்ஸ்கேப்பில் தான் இந்த ஒன்று இருக்கும். இது வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணாலும் போர்ட்ரேட்டில் பண்ணாலும் நமக்கு தேவையானது இவ்வளோ தான். நம்ம வந்து அது வந்துட போகுது. அதுக்காக தான் இதை போர்ட்ரேட்டில் பண்ணுறதுனால நமக்கு நிறைய லைன்ஸ் ஒரே பேஜில் வந்து நமக்கு பிரிண்ட் செலவு மிச்சமாகும். அதுக்கு தான் இது. இதில் எதனா டவுட் எதனா இதுனா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு அதுக்கு ரீப்ளே பண்ண பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.